வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு குருவோட அதிபதி இப்போ உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. குருவோட செவ்வாயும் சேர்த்து பெற்றிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டுல, அதாவது ரிஷப ராசியில குரு பகவான் இருக்காரு. இப்ப உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வக்கரம் இருக்காரு கும்பராசியில. 4ஆம் இடத்துல மீன ராசியில ராகு பகவான் இருக்காரு. அது இல்லாம உங்களுக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கன்னி ராசியில கேது பகவானும், சிம்ம ராசியில சுக்கிர பகவானும், கடக ராசியில சூரியனும் புதனும் சேர்க்க. இது இந்த ஆகஸ்ட் மாதத்தினோட கிரக நிலைகளோட அமைப்பான கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் என்ன ஆகும்னா, சில விஷயங்களால நமக்கு தடங்கள் ஆகலாம். இப்ப உங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு. அப்படி சேரும் பொழுது என்னன்னா, சில தடுமாற்றங்கள் வரும், கைகூடி வரும், கடைசி இடத்துல விலைக்கு போகலாம். தொழில சில பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா இடையூறுகள் பிரச்சனைகள் வரலாம். ஒருத்தர் நல்லது பண்ண போன இடத்துல நமக்கு கெட்டதா முடியலாம். பண்ணாத தப்புக்கு தண்டனை நடக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். இது எல்லாமே கொஞ்சம் தடுமாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருந்தாலுமே கூட அது சமாளிக்கக்கூடிய திறமம் இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. அது இல்லாம 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் கூட ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சி, விலகி போன சொந்தங்கள் ஒண்ணு சேர்வதற்கு, பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கு இதெல்லாமே வாய்ப்புகளா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, வீடு கட்டலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, வண்டி வாகனங்களை ஆரம்பிக்கலாமா, வாங்கலாமா, இது மாதிரி யோசனைகளே உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். ஆனா அது செயல்படுத்த முடியாது. இப்ப யாராவது உங்க நண்பர்கள் வராங்க, அவங்க கிட்ட நீங்க ஐடியா கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் ஆகும், நமக்கு அது சக்சஸ் ஆகாம போகலாம். நம்ம எல்லா முடிவும் எடுக்கிறோம், ஆனா அதை செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிறது மன வருத்தம் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே சரி செஞ்சு நம்ம நினைச்சதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான ஒரு மாதமா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. மெயினா உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும். நீங்க யாரு கெட்டவங்க நினைச்சு இருந்தீங்களோ அவங்க எல்லாமே நல்லவங்களா மாற போறாங்க. நல்லவங்க நினைச்சவங்க எல்லாம் கெட்டவங்களா மாறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க யாரையும் முழுமையா நம்பாதீங்க. இவங்க விட அவங்க நல்லவங்க, அவங்க விட அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்பி இறங்கி நீங்க பண்ணாதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா திருமண யோகம். எப்பவுமே ஒரு வீட்டுல நல்ல காரியங்கள் நமக்கு நடக்குமா, நல்ல செய்திகள் நமக்கு நடக்குமா, ஒரு விஷயத்துல நம்ம இறங்கி பண்ணோம்னா நமக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இது நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்ப சுக்கிர பகவான் கடகராசியில இருக்கும் பொழுது சில காரணங்களால உங்களுக்கு தடங்களா இருக்கு. வீட்டுல சுபகாரமான சுக்கிரன் மறைஞ்சிருச்சுனாவே நமக்கு சுபகாரியங்கள் எல்லாம் தடங்களாகும். இப்ப உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்திருக்காரு. இப்ப அந்த சுக்கிர பகவான் வரும் பொழுது உங்களுடைய தந்த வகையில நல்ல அவங்களோட முழு சப்போர்ட்டுங்கிறது இருக்கும். முன்னோர்களோட முழு சப்போர்ட்டுங்கிறது இருக்கும். உறவு முறையினால வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது இல்லாம உங்க ராசிநாதனோட செவ்வாய் சேர்க்கை பெறுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய யோகம், இடம் வாங்க வேண்டிய யோகம், இது எல்லாமே கைக்கூடி வரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ சூரியன் திசை, செவ்வாய் திசை, சந்திரமகா திசையில நடக்கும். இப்ப இந்த டயத்துல நீங்க வீடு கட்டுறதுக்கு ஸ்டெப் எடுத்தீங்கனாலும், இடம் வாங்குறதுக்கு ஸ்டெப் எடுத்தாலோ, இல்ல பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கூட அது கண்டிப்பா நடக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க வீடு கட்டுறதுக்கு ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா அது தடங்களா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்கும் போதே பாதியில நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். கையில பணம் வச்சுக்கிட்டு நம்மளால கட்ட முடியல, லோன் கிடைக்கல, கரெக்டான இன்ஜினியர் அமையல, இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைகளா இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த குரு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்காரு. அப்படி செவ்வாயோட சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாக தான் இது அமையும்.
அதனால நீங்க இதா உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு கண்டிப்பா துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அது எல்லாமே சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தொழில்ல நல்ல மாற்றங்கள் வருமா? எப்பவுமே இந்த தனுசு ராசிக்காரங்களை வந்து குருவோட அதிபதி. ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில வந்து நிறைய ஆர்வம் இருக்கு. புதுசு புதுசா கத்துக்கணும். நம்மகிட்ட வந்து ஒரு 4 பேர் ஐடியா கேட்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு தாட் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து யாரையுமே பகச்சிக்க கூடாது. நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு சமமான நிலையில வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு அற்புதமான வாய்ப்புகள் அது கண்டிப்பா இருக்கும். விலகி போன சொந்தங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களையும் தேடி வருவாங்க. அப்படி தேடி வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் உங்க மேல நம்பிக்கைங்கிறது அதிகமாகும். அதனால கண்டிப்பா கோச்சாரப்படி கிரகணங்களோட அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கனால இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வரும். நிறைய பேர்த்துக்கு வந்து திருமண யோகம், மாணவர்கள் வந்து கல்வி யோகம், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கொடுத்த கடன் வந்து நமக்கு திரும்பி கட்டக்கூடிய சுச்சுவேஷன், இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் தேடி வரும். நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மெயினா வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது எல்லாம் விலகி அந்நுனியும் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க பொழுது. அதனால இது வந்து நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அது கண்டிப்பா எடுங்க. நீங்க மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்க மேல நீங்க துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. பட் நமக்கு வந்து குரு மாறிடுச்சு, நம்ம ராசினால நம்ம ராசியை பார்க்கல, குரு 6ஆம் இடத்துல இருக்காரு, அதனால பயப்பட வேண்டிய தேவையில்லை. பட் என்னதான் இருந்தாலுமே கூட 10ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கு. கேது இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல நல்ல பேருங்கிறது வரும். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். பட் என்னதான் நமக்கு கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபதிகள் நமக்கு நல்லா இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். அதனால உங்களுடைய சுயஜாதகத்தை முழு பலனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.